ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு 15 நாள் கன்னி ராசியிலும் ஒரு 15 நாள் துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அதோடு கூட சூரியன் புதன் கேது, பொதுவாகவே கேது சூரியன் அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதே போல் புதன் கேது. அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னி ராசியிலே நடைபெறுகிறது. சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார். செவ்வாய் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார். சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும். இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார். அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் 4 கிரகங்கள் வக்ரகதி: குரு, சனி, ராகு, கேது. கிரக சேர்க்கை, முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது. அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் அதி அற்புதமான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அற்புதமான முறையில் உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு பிறகு இப்போ தான் சுக்கிரன் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தர இருக்கின்றார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது, ஒரு 8 மாதம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதை போல் மீண்டும் சொல்லக்கூடிய வகையில் ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் 100 வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 6, 8ஆக மறைந்திருக்கிறார். இதெல்லாம் ஓகே தான். சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, வீடு கொடுத்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். மற்றொரு திசையில், எதிர் திசையில். அப்போ நிச்சயமாக எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏன்னா நிறைய தொழில் அமைப்புகள் பாரம்பரியமாக அவங்க அப்பா காலத்தில் ஆரம்பித்த கடைங்க சாமி இது, அவங்க அப்பா காலத்தில் ஆரம்பித்த தொழில் இது, அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார், இல்லைன்னா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தாருங்க சாமி, இப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுறோம், பட் இதை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ கடன் சுமைகள் இருக்குது, மாதம் ஒரு 40 லட்ச ரூபா வட்டியே கட்டுறேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்காங்க. பாரம்பரியமான ஒரு கௌரவமான குடும்பம், ஒரு கௌரவமான குடும்பம், கௌரவமான தொழில் செய்யக்கூடியவங்க, பளிச்சுன்னு இருக்கக்கூடியவங்க, நல்ல மனம் படைத்தவர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள். நமக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 200 குடும்பம் பிழைக்குது. இது என் ஒரு ஆள் கஷ்டம் கிடையாது சாமி, எனக்கு வேணாம், நான் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன் ஒரு ஆள் தனிப்பட்ட கஷ்டமாக இருந்தால் என்றைக்கும் நான் வேணான்னு போயிடுவேன். ஆனால் ஒரு 200 குடும்பம் பிழைக்குது. அப்போ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை வாழ வைக்கணும்னு நான் இதான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கேன் சாமின்னு எத்தனையோ முதலாளிகள், நல்ல குணம் படைத்தவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். அது 10 குடும்பமாக இருக்கலாம்,
100 குடும்பமாக இருக்கலாம், 1000 குடும்பமாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, தொழிலை காப்பாற்றுறதுக்கு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய போட்டிகள், அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நம்ம எளிமையாக சொல்லிடுறோம் பிஸ்னஸ் சமாளிச்சிடலாம் சார். அதை சமாளிக்கிறதுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் எவ்வளோ போராடுறாங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ கடுமையான முயற்சிகளை எல்லாம் செய்கிறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சிகளுக்கெல்லாம் முக்கியமாக நல்ல முடிவுகள் கிடைக்குதா, நல்ல தீர்வுகள் கிடைக்குதா, வெற்றிகள் கிடைக்குதான்னா இல்லை. அப்போ இந்த மாதிரியான வெற்றிகள் கிடைக்கலையே நம்ம என்ன செய்கிறதுன்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, குழப்பம் தீரும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் அதே சமயத்தில் ஒரு நல்லது நடக்க போகுது. நீங்கள் ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கலாம். அந்த இடத்த விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து இந்த கடனை அடைச்சிட்டு, அப்போட கடன் ஃபுல்லாக அடையாதுங்க சாமி, ஓரளவுக்கு தான் நம்ம கம்ப்ளீட் ஆகும். ஸோ கொஞ்சம் வட்டிக்கு கொஞ்சம் சமாளிக்கலாம். நம்ம இந்த மாதிரிலாம் நற்குணங்கள் உடைய முதலாளிகள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க துலாம் ராசியில், தொழிலதிபர்கள். அப்போ ஒரே வரியில் சொல்லணும்னாக்கா, தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும். இன்னும் சொல்லப்போனால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, கடன் எல்லையை மீறி போயிடுச்சுங்க சாமி, கடன் கையை மீறி போயிடுச்சுங்க சாமி, கண்ட்ரோல்லே இல்லைங்க சாமி கடன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, கவலை வேண்டாம். அந்த கடன் சுமைகள் குறைவதற்கு, கர்ம வினைகள் விலகுவதற்கு வழிவகை உள்ளது. அதுக்கு ஒரு வழி இருக்கு, பரிகாரம், அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த ரகசியங்களை அறிந்து, அந்த ரகசியத்தின் படி, குருவின் வழிகாட்டுதலின் படி நீங்கள் அறிந்து சொல்லுங்க சாமி நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு வழிகாட்டுதல் படி நடந்து கொள்வீர்களே ஆனால் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். துலாம் ராசி என்பர்களே, அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள். சில இடங்களில் தொழிலுக்கு எதிரி யாருன்னா கால நேரமாக அமைஞ்சிடும். கால நேரமாக அமைந்துடும். கால பகை திசைன்னு ஒன்று இருக்குது, கால பகைன்னு ஒன்று இருக்குது. அது தசையாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், கிரகமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். அப்போது எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எது பிரச்சனைனே தெரியல சாமி, எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரபுளாக இருக்குது. எது பிரச்சனைன்னு உங்களால் உங்கள் அறிவுக்கு அது, உங்கள் கண்ணுக்கு அது தெரியாது. அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு தான் அந்த ஜோதிடம், ஜோதிடர்கள் நாங்கள்லாம் இருக்கோம். அப்போ அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், தொழிலில் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ரொம்ப சரியாக சொன்னீங்க சாமி, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சாமி, என்னால் அனலைஸ் பண்ண முடியல, ப்ராப்ளம் எதுன்னு அனலைஸ் பண்ண முடியல, எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ சரியாக சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு சில மர்மமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அது செய்வனியாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், வாஸ்துவாக இருக்கலாம், காலநேரமாக இருக்கலாம், தொழில் போட்டியாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப தகராறுகளாக இருக்கலாம், அப்போ அக்கம் பக்கத்திற்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது கடைசியாக ஜாதகமாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலே அமையப் போகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள், அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எங்கு இருந்தாலும் சரிதான், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை துலாம் ராசி என்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்திற்கான காலம், ப்ரமோஷனுக்கான காலம். நான் ஆரம்பத்திலே சொன்ன சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். நல்ல அற்புதமான முறையில் நிலையான இடத்துல உட்கார்ந்துருக்காரு.
அப்படி வருகின்ற பொழுது நிச்சயமாக எனதரமை துலாம் ராசி என்பர்களே முன்னேற்றம் இருக்கும். வேலையில் முன்னேற்றம் இருக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் விரும்பியபடி இடமாற்றங்கள் ஏற்படும். டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா, அல்லது ஏதோ இடமாற்றத்துக்காக காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் போகலாமா சாமி, நீங்கள் மாறிக்கலாமா சாமி, இதெல்லாம் நடக்கும். அதே போல் வேலையே இல்லை சாமி, எனக்கு வேலை நான் மிஸ் பண்ணிட்டேன், வேலையை ஜாப் மிஸ் பண்ணிட்டேன், அங்கே சம் ப்ராப்ளம் இருக்குது, பணம் போடான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், இல்லைனா என்ன வேணால் போடா அப்படின்ட்டாங்க அவங்க. ஏதோ ரெண்டில் ஏதோ ஒன்று, ஆணோ பெண்ணோ. அப்போ வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, எனக்கு வேலை கிடைக்கணும் சாமி, எனக்கு ஏஜ் கொஞ்சம் பாராயிடுச்சு, 48 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, 44 வயசு ஆகுது, அபவ் 40, கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் ஜாப் கிடைக்கிறது கஷ்டம், ஏஜ் ஃபேக்டர், எங்களுக்கு இதாக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள் சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, வேலை கிடைக்கும். அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள், அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்காத பிரச்சனையாக இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், மெயினாக விவாகரத்து வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், வசியம், குடும்ப தகராறுகள், சொத்து பிரச்சனைகள், மெயினாக அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அல்லது மருமகளுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, காதலர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், திருமண தடைகள், அப்படின்லாம் குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பு, உங்களால் ஜீர்ணிக்கவே முடியாத, ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு, இவையெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி என்பர்களே, அவையும் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். வம்பு வழக்குகளிலே நீங்கள் விரும்பியபடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை துலாம் ராசி என்பர்களே, குறிப்பாக நம்ம சொல்லணும்னா கணவன் மனைவி காதலர்கள், கணவன் மனைவி மீண்டும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பசங்க ஏதாவது சொல்கிற பேச்சு கேட்கல, வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, அவங்களும் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம், நம்ம நிறைய பார்க்குறோம் துலாம் ராசியில். உடல்நிலை யாரும் நல்லா இருந்தார் சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு இப்படி வந்துடுச்சு சாமி, அப்படியே முடங்கிட்டாரு. நரம்பு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், வயிறு பிரச்சனையாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில நோய்களாக இருக்கலாம். அப்போ நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் அந்த உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. அப்போது இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே சாமி, நீங்கள் என்னை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்கள்கிட்ட இது இன்னும் கேள்விகள் இருக்குமே, ஆனால் எனக்கு இது நடக்குமா, எனக்கு கொஞ்சம் முடிச்சு கொடுப்பீங்களா சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் இருக்குமே, ஆனால் விண்ணப்பங்கள் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் மிக சிறப்பான முறையில், அதி அற்புதமான முறையில் உங்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது. கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே. சிறப்பான எதிர்கால தொடக்கம், நல்லதொரு எதிர்காலம் உங்களுக்கு தொடக்கம் இந்த அக்டோபர் மாதம் விருச்சக ராசி நேயர்களே. ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8லே மறைவு, 8ல் மறைஞ்சாலும் சனிக்கு திரிகோண தொடர்பு, ராகு கேதுவுக்கு கேந்திர தொடர்பு,
குரு பகவானுக்கு 2-12, எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கிரனுக்கு திரிகோண தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பாரே ஆனால், அல்லது சூரியன் செவ்வாய் சூரியன் சேர்க்க, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்க, சூரியன் சுக்கிரன் சேர்க்க, சனி சுக்கிரன் சேர்க்க, சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த கிரக அமைப்புகள் எல்லாம், இந்த சேர்க்கை கிரக சேர்க்கைகள் எல்லாம் அந்த திருமண பந்தத்தை, வாழ்வியல் பந்தத்தை, குடும்ப பந்தத்தை சீர்குலைக்கும். அதற்கு மாறாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா? பொண்டாட்டிக்கோ கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். பெண்களாக இருந்தால் வீட்டுக்காரங்க கட்டுப்பட மாட்டாங்க. போடா நீ கவனம் போட பார்த்துருக்கலாம், எனக்கு தெரியும் போ. நேரடியாக சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்கள் போக நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்வாங்க. மனசுக்குள்ளே போடான்னு அர்த்தம். புரியுதா? இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குமே ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சற்று தடுமாறுவார்கள். இதெல்லாம் சமாளிக்கவே முடியல சாமியை கொண்டாட்டிய ராட்சசியாக இருக்க சாமி. நான் தள்ளி வந்துட்டு நீ அப்படியா போய் தொலை அப்படின்னு நான் தனியாக வந்துட்டேன். இந்த மாதம் வச்சுக்கோ இல்லையா, சம்பளத்தை மொத்தமாக கொடுத்துறேன் சாமி. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதே நான் சொன்ன கிரக சேர்க்கைகள் இருக்குன்னு அர்த்தம். அதை போல இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுகிறது. மங்கள மகாலட்சுமி யோகம், மங்கள மகாலட்சுமி யோகம், செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைகள், அதுவும் திரிகோணத்தில் அற்புதமான சேர்க்கை. ஒரு நல்ல தைரியம், ஒரு வீரியம். ஒரு கோழைக்கு கூட இத்தனை நாளாக அவன் அடி வாங்கி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அவன் எழுந்து நின்று நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு கோழைக்கு கூட தைரியம் வரக்கூடிய அற்புதமான கால நேரம். எழுந்து நின்னா நீ கேட்குற அப்படின்னு அதட்டி கேட்கக்கூடிய வகையில் அற்புதமான கால நேரமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது. அப்போ எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி காத்திருக்கிறது விருச்சிக ராசி நேயர்கள். சரி, தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன், 10ஆம் இடமாக வரக்கூடிய சூரியன், லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் புதன் உச்சம் பெற்று விளங்குகின்றார். அங்கே போய் இருக்கார். தொழிலில் உங்களுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், பொதுவாக விருச்சிக ராசினாலே கண்டிப்பாக போட்டி இருக்கும், பொறாமைகள் இருக்கும், தொழில் போட்டிகள் இருக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். என்னால் கடனை தாங்கவே முடியல சாமின்னு இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. 100 குடும்பத்துக்கு வேலை கொடுத்து சோறு போடுவாங்க. விருச்சிக ராசிக்கு அந்த ஒரு யோகம் உண்டு. 10 பேரை காப்பாற்றக்கூடிய யோகம் நம்ம விருச்சிக ராசிக்கு உண்டு. ஆனாலுமே கூட கடன் சுமைகளை தத்தளிப்பாங்க. அதனால் சமாளிக்க முடியாத வகையில் இருக்கும். ஆனாலும் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. இந்த மாதம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும். என்னால் பிஸ்னஸ் நடத்த முடியலைங்க சாமி. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு பில்டர்ஸாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கலாம், அசோசியேட்டாக இருக்கலாம், அல்லது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், கனிம வளங்கள், க்ரஷர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், வேறு ஏதேனும் மாறுபட்ட தொழில்கள் செய்யக்கூடிய பெரிய கம்பெனிகள் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாக, பெரிய பெரிய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பண்ணைகளாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைகள், தீவன பண்ணைகள், அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், தேங்காய் அல்லது தென்னந்தோப்பு, அதே போல் விவசாயம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். மெயினாக டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள்,
ஏன்னா நம்ம இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், விருச்சிக ராசிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சம்திங் ராங், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மூடவே செஞ்சுட்டாங்க, க்ளோஸ் பண்ணவே செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் எந்த மாதிரியான லாப நஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம். இழந்தருமே விருச்சிக ராசி நேயர்களே, ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. விருச்சிக ராசிக்கு மெயினாக தொழில் அமைப்புக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. 10ஆம் அதிபதி 11ஆவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதும் லாபஸ்தான அதிபதியோடு இணைந்திருப்பதும், என்னதான் கேது கூட இருந்து கெடுத்தாலும் கூட அதையும் தாண்டி சூரியனால் வெற்றி பெற முடியும். அப்ப சற்று முயற்சி செய்வீர்களே ஆனால் விருச்சிக ராசி நேயர்களை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி எடுத்து, அப்படி இல்லைன்னா நான் எல்லா முயற்சியும் எடுத்துட்ட சாமி என்னால் வெற்றி பெற முடியலன்னா ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு தேவை, ஏதோ ஒரு வழிபாடு தேவை, ஏதோ ஒரு பரிகாரம் தேவை. அதை கண்டறிந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, நான் என்ன சாமி பண்ணணும் சொல்லுங்கள் சாமி, கண்டிப்பாக நான் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள் சாமி, உங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க சாமின்னு ஒரு முயற்சி எடுத்து அதை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக தொழில் உங்களை காப்பாற்றும். தொடர்ந்து அந்த கௌரவம், அந்த ஒரு இமேஜ், நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் அதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் சரிதான். வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வாக்குவாதங்கள் ஏற்படுமே ஆனால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களே. வாக்குவாதத்துக்கான காரணம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம். நான் ஒரு பேப்பர் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் சாமி, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு, அது ப்ரொஃபைல் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட தான் கொடுத்தாங்க, நான் தான் வச்சேன், அங்கே வச்சேன், எங்கே வச்சேன், அல்லது நான் ஒரு லெட்டர் கையெழுத்து போட்டுருக்கேன், நான் போடவே இல்லை சாமி, நான் போட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கடிதங்கள் மூலமாகவோ டாக்குமெண்ட் மூலமாகவோ அல்லது வாக்குவாதங்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி நேயர்கள். மெயினாக வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கா, உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கலையா, ஹையர் ஆஃபீஸர்ஸ் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா, அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. நிச்சயமாக வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். என்னால் வேலைக்கே போக முடியல சாமி, ஒரே டார்ச்சராக இருக்குது, மண்டை காய்ச்சலாக இருக்குது, ஒரே எரிச்சலாக இருக்குங்க சாமி, எனக்கு வேலையை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க, எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது, அதனால் எனக்கு வேலையில் இடமாற்றங்கள் வேணும், நான் அந்த கம்பெனி ஜம்ப் பண்ணலான்னு பார்க்குறேன், கம்பெனி மாறிடலான்னு பார்க்குறேன், மாறலாமா, இந்த மாதிரி எல்லாம் எண்ணற்ற கேள்விகள், எண்ணற்ற சந்தேகங்கள், எண்ணற்ற குழப்பங்கள், ஒரே மண்டை காய்ச்சல, மண்டை பிச்சுக்கலாமான் இருக்கு சாமி, ஒரே குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு வழிகாட்டுங்க சாமி. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு துறை ரீதியான நடவடிக்கைகள், ஒரு என்கொயரி அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் எதுவாக இருந்து உங்களுக்கு எதிரான வழக்குகள் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது, காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. அதே போல தான் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல், உதவிக்குன்னு கொடுத்து மாற்றிருக்கலாம், வேற எதாவது கொடுத்து மாற்றிருக்கலாம். அப்போ வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த வரவேண்டிய பணங்காசுகள்லாம் வந்து சேரும். வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும். அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சட்ட ரீதியாகவும் அதை வாங்க முடியும், நேரடியாக பேசியும் அதை வாங்க முடியும், பரிகாரங்கள் மூலமாகவும் ஜாதக ரீதியாகவும் அது வழிவகை செய்யப்படும். அப்போ வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, வந்து சேரும். அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், நல்ல முன்னேற்றம், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும்.
குடும்ப பிரச்சனைகள், கணவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறது, மனைவி வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிஞ்சு போகிறது, டிவோர்ஸ் கேஸு, அல்லது பிள்ளைங்கள் சொல்ல பேச்சு கேட்காம இருக்கிறது, பிள்ளைகளால் வரக்கூடிய தலைகுனிவு, பசங்க அடங்காமல் இருக்கிறது, அல்லது திருமண பந்தத்தால் வரக்கூடிய ப்ராப்ளம், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தம்பிங்க பிரச்சனை, உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனை, பெற்றோர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளால் வரக்கூடிய மனக்கவலைகள், குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கா? கவலை வேண்டாம் விருச்சிக ராசினியர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மேலோங்கும். கரெக்டாக சொன்னீங்க சாமி, எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் நாளாகவே நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி, என் குடும்பத்தில் இவர் ஒரு பக்கம் இருக்காரு, அவன் ஒரு பக்கம் இருக்கான், நிம்மதி இல்லைங்க சாமின்றீங்களா? அப்போ நிச்சயமாக இதெல்லாம் காலத்தின் கோணம், கிரக கோளாறு, இதெல்லாம் ஜாதக ரீதியாக அணுகுவீர்களே ஆனால், அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் உங்கள் கஷ்டங்கள் விலகும். விருச்சிக ராசி நேயர்கள், ஸோ நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு இதை பற்றி சொல்லவே இல்லையே சாமி, நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, எனக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.